எதிர்பார்ப்புகள் இல்லாதவன் எல்லா சுகத்தையும் அடைகிறான். சுலேகா ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீன ராசி நேயர்களே, மே மாதத்தை பொறுத்தவரையில் ராசி அதிபதி 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு இடம்பெயர்வது ஒரு சிறப்பை உங்களுக்கு கொடுக்கிறது. அதே நேரத்தில் 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவான் ராசியில் வீற்றிருப்பதும், அவருடன் இணைந்து செவ்வாய் பகவான் 10ஆம் தேதி வரை புத பகவான் ராசியில் இருக்கிறார். பிறகு 2ஆம் இடத்திற்கு இடம்பெயர்வார். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சூரிய பகவானுடன் இணைந்திருப்பது. அப்ப இந்த 2ஆம் இடத்தில் சுக்கிரனும் சூரியனும் இணைந்திருக்கிறது ஒரு விசேஷமான பலன்களை கொடுக்க போகுது. விரயஸ்தானம் அல்லது உங்களுடைய அயன சயன ஸ்தானத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறார். இந்த சனீஸ்வர பகவான் அங்கே இருக்கிறதுல ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, சில நேரங்கள்ல வீண் கலக்கங்கள், ஒரு தூக்கம் இல்லாத தன்மைகளை கொண்டு வந்து கொடுத்துரும். நல்லா பேசுவீங்க, அழகா பேசுவீங்க, திடீர்னு கோபமா எடுத்தெறிஞ்சு பேசக்கூடிய நிலைமை வந்துடும். அதே நேரத்தில் கண்ணில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இத்தனை நாள் இந்த குடும்பம் விருத்தியாகலை, குடும்பத்தினுடைய வருமானம் பத்தாம இருந்தது, குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருந்ததற்கான இந்த நிலைமைகள் எல்லாம் மாறும். திருமண காலகட்டங்கள் ஒரு நல்ல காலகட்டங்களாக இருக்கு. திருமணத்தை ஒரு அட்லீஸ்ட் கொஞ்சம் முயற்சியாவது நீங்க பண்ணின விஷயங்கள்லாம் இப்போ வெற்றிகளை கொடுக்கும். விடாமுயற்சிகள் செஞ்சிருந்தீங்கன்னா வெற்றியை கொடுக்கும். இப்போ குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ உங்களுடைய களத்திரஸ்தானம் பலமாகிறது, அந்த களத்திரஸ்தானம் விரிவடைகிறது. அப்போ இந்த களத்திரஸ்தானத்திற்கான வேலையை தொடங்குவீர்கள். மிக நீண்ட நாட்களாக திருமணமாகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களாம் ஒரு எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகி, அந்த எதிர்பார்ப்புகள் நீங்கள் இத்தனை நாள் எனக்கு இது வேணும் அதை வேணும்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்த்து ஒரு 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 ஆன்டி அங்கிள் ஆனதுக்கு அப்புறம் நாம் சில நேரங்களில் தேடுதலை ஆரம்பிப்போம். இது உங்களுக்கு நான் குத்தி காமிக்கல, இது இன்னைக்கு இதுதான் இயல்பாக நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இத்தனை நாள் ஏப்ரல் மாதம் முடியும் வரை மிக அருமையான காலகட்டங்களாக இருந்தது. மிக அருமையான காலகட்டங்கள் உங்களுக்கு இருந்தது. இப்போ அந்த குரு பகவானுடைய பார்வை 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, அதே நேரத்தில் பெண்களை பொறுத்தவரையில் குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். திருமணமாகி குழந்தை பேர் இல்லாமல் கஷ்டப்பட்டிருப்பாங்க, ரொம்ப மனசு கஷ்டப்பட்டிருப்பாங்க, மனம் வெம்பி இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு சுப செய்தி கிடைக்க போகுது, குல விருத்தி நடக்க போறது. ஏன்னா 2ஆம் இடத்துல குரு பகவான் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்தை அவர் நாசம் செய்வார்ங்கிற மாதிரி குடும்ப விருத்தி இல்லாமல் இருந்தது. இப்போ 3ஆம் இடத்துக்கு போய் அவர் 9ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். பெண்களுக்கு, மீனராசியில் ஜனித்த பெண்களுக்கு நல்ல விஷயம் காதுல கேட்கும், அவங்க குடும்ப விருத்தி இருக்கும், குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதே நேரத்துல கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போவாங்க, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவுகள் நன்றாக இருக்கும், நண்பர்கள் நட்பு வட்டம் விரிவடையும், நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும், நண்பர்கள் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பார். இவ்வளோ விசேஷமான மே மாதம் உங்களுக்கு சூரிய பகவான் நம்ம பார்க்கணும். சூரிய பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். அவர் 3ஆம் இடத்திற்கு இடம்பெயர்கிறார். எப்போ? வைகாசி மாதம். 3ஆம் இடம்னு வரும்பொழுது உங்களுடைய தம்பி தங்கைகள் இவர்களுக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும். இன்னாருடைய அண்ணன், இன்னாருடைய இவங்க என் தங்கைன்னு சொல்றதை விட இன்னாருடைய அண்ணன், இன்னாருடைய அக்கா அப்படின்னு நீங்க சொல்றீங்க.
அப்போ உங்கள் தம்பி தங்கைகள் மூலம் உங்களுக்கு பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து கிடைக்க போகுது. உங்களுடைய இஷ்டங்கள் நிறைவேறப் போகிறது. உங்கள் இஷ்டங்கள் அதிகமாகும். ஏற்கனவே ராகு பகவான் ராசியில வீற்றிருக்கிறார். சூட்சுமமாக பல விஷயங்களை சிந்தித்து செயல்படுத்துவீர்கள். அப்போ இப்போ உங்களுடைய இஷ்டங்கள் வளரப்போகுது. அப்போ இந்த இஷ்டங்களும் சேர்ந்து வளரும் பொழுது மிக அற்புதமான பலன்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள். இந்த மே மாதத்தை பொறுத்தவரையில் சூரிய பகவானுடைய சிறப்பு முதல் 15, அதாவது வைகாசி மாதத்தினுடைய ஆரம்பம், அந்த ஆரம்பத்தினுடைய அந்த 15 நாட்கள் மிக அற்புதமாக தம்பி தங்கைகள் மூலம் சிறப்பு கிடைக்கிறது. கவர்மெண்ட் மூலம் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்க போகிறது. மிக நீண்ட நாட்களாக இந்த அரசு பணிக்காக கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. அவங்களுக்கெல்லாம் மேலும் மேன்மை அடைவதற்கும், அதே நேரம் இறை வழிபாடு, இறை நம்பிக்கை, பெரிய பெரிய கோவில்களில் ஒரு நல்ல ஒரு பதவிகள், இதெல்லாம் உங்களை தேடி வரும். இந்த மே மாதத்தில் குரு சூரியனுடைய இணைவு, இந்த சூரியன் குரு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதே ராசி அதிபதியுடன் சூரியன் இணைகிறார். இங்கே ராசி அதிபதி அஸ்தங்கம் ஆனாலும் சூரியன் குரு பகவானுடைய வேலையை செய்ய போகிறார். உங்களுடைய குலம் தழைப்பதற்கான நல்ல விஷயங்கள் உங்கள் காதில் வந்து கேட்கும். இருந்தாலும் சின்ன சின்ன தடைகள், அதை நீங்கள் சமாளித்துத்தான் ஆக வேண்டும். வருமானத்தில் ஒரு தடை இருக்கும், குடும்ப விருத்தியில் ஒரு தடை இருக்கும், அதே நேரத்தில் படிப்பில் ஒரு தடை இருக்கு. அப்போ படிக்கிறவங்க கவனத்தோட படிக்கணும். ஞாபக மறதி வரும். எல்லா விஷயத்தையும் ஷார்ட்கட்டில் செய்யறதுக்கு துடிப்பீங்க. அவ்வாறு செய்யாமல் இருக்க வேண்டும். எதிராளிகளை ரொம்ப ஈஸியாக நீங்கள் கணிக்க முடியாது. அவங்கள நீங்கள் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது குடும்பத்திற்கும் உங்களுக்கும் நல்லா அமையும். அதே நேரத்தில் மிக நீண்ட நாட்களாக நோயில் வாடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல மருந்துகள், நல்ல மருத்துவர்கள் அமைவார்கள். சீக்கிரம் உடல்நிலை சரியாகி அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். நன்றி, வணக்கம்.